Hello students, welcome to my channel. 10th Maths Chapter 2 Numbers and Sequence. Example 2.26 solve பண்ணலாம். Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. ஒரு APயோட arithmetic progressionோட general term கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 7th term கொடுத்துருக்காங்க -1 அப்படின்னா T7 is -1 and 16th டேர்ம் கொடுத்துருக்காங்க 17 அப்படின்னு. ஸோ T16 வந்து 17. ஸோ நம்ம ஃபஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா லெட் த ஏபி பி T1 T2 T3 அண்ட் ஸோ ஆன். ஸோ டேர்ம்ஸ்னாலே நம்ம எப்படி எடுப்போம் T1 T2 T3 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது T7ன்றது -1ன்னு கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் T16 வந்து 17ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. நம்ம ஏபி எப்படி எழுதுவோம்? A + n-1. என்னன்னா 7 - 1 into D தெரியாது இல்லையா. D = இந்த -1 அப்படி. நெக்ஸ்ட்டு இப்போ T16 பார்த்தீங்கன்னா A + nன்றது 16. ஸோ 16 - 1 D தெரியாது into D = 17. ஓகே. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். பொதுவாக ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டிஎன் எடுப்போம். அதில் A + n-1 into D அப்படின்னு எடுப்போமா. இதில் ஏன்றது ஃபஸ்ட்டு டேர்மை குறிக்கும். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு டேர்மே தெரியாது. நெக்ஸ்ட்டு Dன்றது ஒரு டேர்முக்கான டிஃப்ரென்ஸு. சரியா. அப்போது அந்த Dயும் நமக்கு தெரியாது. சரிங்களா. ஸோ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதாவது டிஎன். ஓகேவா. சரி, இப்போ இதில் கொடுத்துருக்குற க்ளூ 2 தான். 7th டேர்ம் ஒன்று, 16th டேர்ம் ஒன்று. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏ அண்ட் டி கண்டுபிடிங்க. அது கூடவே ஜென்ரல் டேர்மும் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஏ வேல்யூ அண்ட் டி வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரியா. ஸோ இப்போ இதை பாருங்கள். A + 7 - 1ன்றது 6. ஸோ 6D = -1. நெக்ஸ்ட் இது A + 16 - 1ன்றது 15. 15D = 17. ஸோ இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே. இப்போ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணி தான் நான் A and D வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து, அதாவது இதை செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. வேணா மைனஸ் பண்ணி எழுதியாச்சு இல்லையா. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 2 implies A + 15D = 17. ஈக்குவேஷன் 1 implies A + 6D = -1. சப்ராக்ட் பண்ணணும்னா சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், ரைட். ஸோ இப்போ என்ன ஆகிடும், +A - C கேன்சல் ஆகிடும். ஸோ 15ல் 6 சப்ராக்ட் பண்ணால் 9 இல்லையா. ஸோ 9D = +17 +1, ஸோ 18. D = 18/9. D = கேன்சல் பண்ண 2. வேல்யூ 2 கிடச்சிச்சு. சரிங்களா. இப்போது டியோட வேல்யூ 2 அப்படின்றத இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாமா. ஸோ இப்போ D = 2 அப்படின்னு நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். Dக்கு பதில் 2 கொடுக்க போகிறேன். A + 6 into 2 - 1. A + 6 2 = 12 = -1. A = -1 + 12 ஈக்குவலுக்கு இந்த சைடு வந்தால் -12 ஆகும். ஸோ A = -13. இப்போ A வேல்யூ, D வேல்யூ இருக்குது. சரியா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். ஜென்ரல் டேர்ம் ஆஃப் அன் ஏபி. ஸோ ஒரு ஏபியோட ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கணும்னா TN = A + n-1 into D, ரைட். ஏன்றது -13 ப்ளஸ் n தெரியாது, n தான். ஏன்னா இது ஜென்ரல் டேர்ம். n-1 into டியோட வேல்யூ 2. நவ் -13 ப்ளஸ் இந்த 2ல் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ 2n - 2. நவ் -15 ப்ளஸ் 2n.
2n மைனஸ் 15 எழுதலாமா? 2n மைனஸ் 15. ஸோ இதுதான் ஏபியோட ஜென்ரல் டேர்ம்.